ட்ரக்ஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க போதைப் பொருள் முழக்கமானது பரவி இருக்குதுன்னே சொல்லலாம். Srikanth is a popular on drug charges. The actor was arrested by the police. போதைப் பொருள் வழக்கில் தேடப்பட்டு வந்த நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போதைப் பொருளானது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை கண்டுபிடிச்சது யாரும் உங்களுக்கு தெரியுமா? இது எப்படி உலகம் முழுக்க பரவலா பரப்பப்பட்டது தெரியுமா? சோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள பார்ப்பாங்க. போதைப் பொருட்கள்னு சொன்னாவே அதுல பல விதமா பிரிச்சு சொல்லலாம். கொக்கைன், ஹெராயின், அபின், இன்னைக்கு நார்மலா மக்கள் பயன்படுத்தக்கூடிய மது பொருட்கள், அப்படி கல் வரைக்கும் பல விதமா பிரிச்சு சொல்லுவாங்க. குறிப்பா இன்னைக்கு மருத்துவ காலகட்டத்துல இன்ஜெக்ஷன் போடுவாங்க மயக்கத்துக்காக. அந்த காலகட்டத்திலலாம் இந்த மாதிரி மயக்கத்துக்கான ஊசியோ மருந்தோ அந்த காலத்துல கிடையாது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல வலி நிவாரணிகளாக இந்த மாதிரியான சில போதை மருந்துகள் குறிப்பிட்ட அளவு உடல்ல செலுத்தும் போது அவர்கள் மழக்க நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை மருத்துவர்கள் பார்ப்பாங்க. இதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த போதைப் பொருட்கள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மக்களானது இதை உபயோகிக்கும் தன்மையானது அன்றாட வாழ்க்கையில உபயோகிக்கிற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உணவை சாப்பிட்ற மாதிரி, ஒரு டீ குடிக்கிற மாதிரி இந்த போதைப் பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அந்த காலகட்டங்கள்ல போதைப் பொருட்கள் மனிதர்கள் தொடக்கூடாது என்பதற்காக முழுமையாக மருத்துவத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை மருத்துவமனைக்காக மட்டுமே வைத்திருந்து தடை செய்யறாங்க. அப்போ மனிதர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது எப்படியாவது நம்ம உடம்புல எடுத்துக்கணும்னு ஊசி போட்டாவது இந்த போதையை நம்ம எடுத்துக்கலான்னு ஊசி மூலயமா அந்த போதைப் பொருட்களை கள்ளத்தனமா தன்னுடைய உடம்புகள்ல மனிதர்கள் ஏற்றிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போதைப் பொருட்கள்லே அதீத போதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சாதாரண போதையிலிருந்து அதீத போதைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போதையா கொக்கைனை சொல்லலாம். இந்த கொக்கைன் எப்படி உருவானது அப்படின்னா, 1800 காலகட்டங்கள்ல ஆல்ஃபர் நீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் கல்லூரியில படிக்கும் பொழுது எதை பத்தியாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை கல்லூரியில சமர்ப்பிக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் வாழ்ந்த இடமானது தென் அமெரிக்கா நாடுகள்ல இருக்கக்கூடிய கொலம்பியா பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மலைவாழ் மக்களா இருப்பாங்க அதிகமா. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு எப்படி நம்ம வெற்றிலையை சாதாரணமா வாயில போட்டு மெல்றோமோ, அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலையை வாயில போட்டு மென்னுக்கிட்டு தன்னுடைய அன்றாட வேலையை பார்ப்பாங்களாம். அந்த கோகோன்ற இலையை வாயில போடும்போது அது ஒரு விதமான போதையும் ஒரு விதமான மயக்கத்தையுமே ஏற்படுத்துவான். எப்படி இந்த இலையை உட்கொள்ளும் போது மட்டும் நமக்கு இவ்வளவு மயக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணலான்னு ஆல்ஃபர் நீமன் அவர்கள் அதை எப்படி பிரித்தெடுத்தா இதை வேதியியலுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறாரு. அந்த ஆராய்ச்சியில அவர் பிரித்தெடுக்கும் போது அதிலிருந்து உருவானதுதான் கொக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த அசாத்தியமான போதைப் பொருட்கள். இதுவும் ஒரு காலகட்டத்துல மருத்துவத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு இதுக்கு முன்பாக நான் சொன்ன மாதிரி இந்த கொக்கைனை சாதாரண மனிதர்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போதான் இதோடைய மதிப்பு பல மடங்கா பெருகுது. குறிப்பா சொல்லணும்னா இந்திய மதிப்பு படி இன்னைக்கு 24 கேரட் 1 கிராம் தங்கத்தோடைய விலை 9200 ரூபாய். ஆனா 1 கிராம் கொக்கைனோட 1 கிராம் விலை இன்று 14,000 ரூபாய். அப்ப நீங்க பாத்துக்கங்க, 1 கிலோ கொக்கைனோட விலை கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு மதிப்பு மிக்க ஒரு பொருளா இந்த கொக்கைன் இருந்துட்டு இருக்கு. அதனால இதை சாதாரண மனிதர்கள் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டா இந்தியாவுல பயன்படுத்த முடியாது. காரணம் என்றால் இது விளையக்கூடியது எல்லாம் தென் அமெரிக்கா நாடுகள்ல இருக்கக்கூடிய கொலம்பியா, பிபிலி இந்த மாதிரி பகுதிகளில் இருக்குது. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்துவது ரொம்ப அசாத்தியம். இது சாதாரணமானது கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது இதை யாரெல்லாம் அதிகமா பயன்படுத்துறாங்க, இதை யாரெல்லாம் அதிகமா உட்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலே 70% 80% கொக்கைனை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அமெரிக்க மக்கள். அமெரிக்க மக்கள் போதையில ஊறி போயிருக்காங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சான்றா இருக்கு. அப்ப இந்தியாவில் இருக்க மக்கள் எவ்வளவு பேர் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 0.03.1% பீப்புள்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் கொக்கைனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பரவாயில்ல, 0.3% தானே,
இது வந்து பெரிய அளவுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடாது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இந்தியாவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு கொக்கைனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து போதையில இந்திய மக்களும் தொடர்ந்து பரவலா வந்துட்டு புழக்கத்துல இருந்துட்டு இருக்காங்கன்றது இதுவும் ஒரு சான்றா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கொக்கைனானது மனதளவுல உடல் அளவுல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. மனிதர்களுடைய கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட உடல் உறுப்புகள் வந்து பாதிக்கப்படும்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட கொக்கைனை மனிதர்கள் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல இது முழுக்க முழுக்க மருத்துவத்திற்காக மட்டுமே உபயோகிக்கப்பட்ட ஒரு மருத்துவ பொருள். இதை இன்னைக்கு எல்லாரும் ஒரு போதைப் பொருளா மாற்றி ஒரு உணவை உட்கொள்ற மாதிரி 1 கிராம் 14,000 ரூபாய் இருந்தாலும் அதை எடுத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நடிகர்களும் சினிமா துறை சார்ந்தவர்களும் அரசியல் துறை சார்ந்தவர்களும் பல்வேறு விதமான ஏன்னா பணக்காரங்க மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு போதைப் பொருளா இந்த கொக்கைன் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் பற்றிய உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இப்படிதான் போதைப் பொருட்களானது உலகம் முழுக்க பரவலாக்கப்பட்டது. போதைப் பொருட்கள் ஒரு காலத்தில் ஒரு ஊரிலே கிட்டத்தட்ட 1-2 பேர் தான் பயன்படுத்துவார்கள். இன்று ஒரு ஊர்ல ஒருத்தவங்க 2 பேர் தான் பிடிக்காதவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போதைப் பொருளின் தாக்கம் மக்கள் மனதில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இதை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.